திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் ஆலங்கட்டி மழையானது பெய்து வருகிறது. அதன் காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். அரை மணி நேரமாக ஆலங்கட்டி மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் தடுமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், தற்போது அங்கு ஆலங்கட்டி மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க? விவரங்களை பகிர்ந்துங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஒரு மாதமாக கோடை வெப்பமானது அதிக அளவில் இருந்து வந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வந்துள்ள சூழ்நிலையானது இருந்து வந்திருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் மாலை திடீரென்று ஆலங்கட்டி மழையானது பெய்ய தொடங்கியிருப்பதால் மக்களானது மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியிருப்பதால் தற்போது அந்த ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி கிராமங்களான பாலவாக்கம் மற்றும் தாராட்சி, காக்கவாக்கம், எல்லம் கண்டிகை, சூளமேனி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து அரை மணி நேரமாக இந்த ஆலங்கட்டி மழை பெய்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கடந்த ஒரு மாத காலமாக 100 டிகிரிக்கு பேரண்டிட் வெப்பமானது கொளுத்தி எடுத்திருந்த நிலையில் இன்று மாலை நேரத்தில் இந்த ஆலங்கட்டி மழை பெய்திருப்பதால் பொதுமக்களானது மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். குறிப்பாக தஞ்சைக்கு அடுத்தபடியாக ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் அதிக அளவில் நெல் பயிர்களானது விவசாயம் செய்து வந்திருக்கின்றன. இந்த தருணத்தில் விவசாயம் செய்திருக்கும் காலகட்டத்தில் கோடை வெப்பமானது சுட்டெரித்த நிலையில் வயல்வெளிகளுக்கும் நீர் கிடைப்பதற்கென்று நீர் கிடைப்பதற்கு சிரமம் இருந்த நிலையில் தற்போது இந்த மழையானது விவசாயிகளுக்கும் ஆறுதலாக அளித்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். அதே போன்று ஊத்துக்கோட்டை மட்டுமன்று திருமிசை சுற்றுவட்டார பகுதிகளானது இந்த ஆலங்கட்டி மழையானது தற்போது பெய்து இருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சில இடங்களில் புழுதி காற்றுகளும் அதிக அளவில் வீசி தொடங்கி இருக்கின்றது. தற்போது சில இடங்களானது சாரல் மழையானும் தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி கடந்த அடுத்த 7 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சில மாவட்டங்களானது அறிவிப்பு செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை பொறுத்தவரை 11 மணியிலிருந்து 12 மணியில் அதிக வெப்பமானது இருந்து வந்தது. அதன் பிறகு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பல்வேறு இடங்களில் தற்போது மழையானது பெய்ய தொடங்கியிருக்கின்றது. லோகநாதன், தற்போது அந்த பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. அந்த பகுதியில் காற்று வீசி வருகிறதா? அது பற்றிய விவரங்கள். ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் பொறுத்தவரை இன்றைய காலையிலிருந்து மதியம் வரை அதிக வெப்பமானது இருந்து வந்த மாலை ஒரு 3 மணி அளவில் தான் இந்த ஆலங்கட்டி மழையானது பெய்ய தொடங்கியது. அதுக்கு முன்பாக சூறை காற்றானது வீச தொடங்கியதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக வாகனங்கள் கூட சாலையில் செல்ல முடியாத சூழ்நிலை, அவர்கள் நிலை தடுமாறி கீழே விடும் நிலையானது ஏற்பட்டதால் இதனால் ஆலங்கட்டி மழையும் இந்த சூறை காற்றும் ஒன்றாக சேர்த்து பெய்த தொடங்கியதால் வாகன ஓட்டிகள் கூட இயக்க முடியாமல் அவர்கள் சாலை ஓரத்தில் வாகனத்தை நிறுத்தி பிறகு மழை நின்ற பிறகுதான் வாகனத்தை இயக்கக்கூடிய சூழ்நிலையானது இந்த பகுதியிலானது ஏற்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன். இரவு 7 மணிக்குள் 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் அரை மணி நேரமாக ஆலங்கட்டி மழையானது பெய்து வருகிறது. அதன் காட்சிகளையும் நாம் திரையினில் பார்த்தோம். கடந்த சில நாட்களாக கோடை வெயில் அதிகரித்து வந்த சூழலில் தற்போது மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வெப்பம் தணிந்து நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திடீரென வானிலை மாறி கருமேகங்கள் சூழ பலத்த காற்றை தொடர்ந்து மிதமான மழையானது பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் இரவு 7 மணிக்குள் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. 10 மாவட்டங்களில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. சட்டென வானிலை மாறி கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்து வரும் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், நீங்க இருக்க பகுதியில் மழை எந்த அளவுக்கு பெய்துட்டு இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு செய்ய.
இன்றைய தினம் கத்திரி வெயில் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வழக்கத்தை விட வெப்பம் அதிகமாக காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் பிற்பகலுக்கு மேல் முற்றிலுமாக வானிலை மாறி இருக்கின்றது. நாம் சென்னை ராயப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய நியூ காலேஜ் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் பிற்பகல் ஒரு மணி 2 மணி வரை ஒரு கடுமையான வெயில் என்பது சென்னை மாநகர் முழுவதுமே ஒரு வாட்டி வதைக்கக்கூடிய நிலை என்பது காணப்பட்டது. அதிகபட்சமாக 39 முதல் 40 டிகிரி வரை வெப்பம் என்பது இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இது வழக்கத்தை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பம் இருக்கும் என்று இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இந்த சரியாக ஒரு 3 மணியிலிருந்து சென்னை நகர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் கடுமையான ஒரு பலத்த காற்றுடன் ஒரு மலை மேகம் என்பது சுழன்றிருக்கின்றது. நகரம் முழுவதும் தற்பொழுது மேகமூட்டங்களாக காட்சியளிக்கின்றது. பல இடங்களில் கனமழையாகும். தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு மிதமான மழை என்பது பதிவாகி தற்பொழுது மழை என்பது சற்று குறைந்திருக்கின்றது. இருப்பினும் ஒரு சாரல் மழையாக பதிவாகி வருகின்றது. இதனால் மாநகருடைய பெரும்பாலான பகுதிகளில் முற்றிலுமாக வெப்பம் தணிந்து ஒரு குளுமையான சூழல் என்பது நிலவி வருகின்றது. இந்த தென் பகுதியில், அதாவது வங்காள விரிகுடா பகுதியில், அந்த தென் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று திசை மாற்றத்தின் காரணமாக இந்த மழை என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 7 நாட்களுக்கு மழையும் அதே போல 3 நாட்களுக்கு கனமழையும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பல இடங்களில் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று முன்னறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து தற்பொழுது வெப்பம் முற்றிலுமாக மாறியிருக்கின்றது. இந்த அக்னி நட்சத்திர வெயில் முற்றிலுமாக அதனுடைய வெப்பம் தணிந்து தற்பொழுது ஒரு குளுமையான சூழல் என்பது நிலவி வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். எங்கள் ஆஃபீஸ் நம்ம இந்த சைடு டிசைன் கேஃபேல ஒர்க் பண்ணுறோம். சடனாக ஒரு 3 o'clock டார்க் ஆகிடுச்சு. 3:15 வரைக்கும் ஃபெல்ட் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், ஈவினிங் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது கிளைமேட் சேஞ்சு. சடனாக இந்த வெயிலில் சடனாக இந்த ரெயின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நோ, எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம். இந்த கிளைமேட் சடன் சேஞ்சு, மூடே சேஞ்ச் ஆகிடுச்சு. சண்டே அன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்கோன்னு நினச்சோம். பட் சடனாக இந்த கிளைமேட் இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப வெயில், ஆஸ் இஃப் ஹீட் பால்ஸ் ஆர் கம்மிங் டவுன் மாதிரி ஒரு ரொம்ப வெயிலாக இருந்தது. இப்போ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம் இந்த வீக்கெண்டை. சான்ஸே இல்லை, நாட் எக்ஸ்பெக்டட். இன்ஃபேக்ட் மே ஸ்டார்ட் ஆனோடனே கத்திரி அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் ஹெவியாக தான் இருக்கும் சம்மர்னு நினச்சி பார்த்தோம். பட் திஸ் இஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட். தேங்க்ஸ் காட், தேங்க்ஸ் டு ரெயின். எக்ஸாக்ட்லி, தெரியல, ஒன்றும் ஐடியா இல்லை அதெல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இங்கேயே இருக்கலாம் மாதிரி இருக்கு. ஐ மீன் ஐ ஹோப் இது ஸ்டே பண்ணும், அப்படியே நல்லா இருக்கும். ஷோர், 100% எஸ், வை நாட். சம்மர் ரெயின் இஸ், அது கொஞ்சம் சில் வைப்ஸ் கொடுக்கும்ல டெஃபினட்டாக. ஆக்சுவலி இன்றைக்கி தான் கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். காலையிலேருந்து வெளியே போகவே, லஞ்ச் வாங்க போகிறது கூட வெளியே போகணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் சடன்லி எல்லாமே டார்க் ஆனதும் இது ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி இன்றைக்கி எதிர்பார்க்கல. யூஸ்வலி சம்மர் ரெயின்ஸ் வரும், பட் இன்றைக்கி வரும்ன்றது எதிர்பார்க்கல, சுத்தமாக எதிர்பார்க்கல. அதுதான் லஞ்ச் முடிச்சு நாங்கள் வெளியே வந்தோம், டோர் ஓப்பன் பண்ணோம், சடனாக டார்க்காக இருக்குது. எல்லாம் அப்போ தான் மெசேஜை சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் வாட்ஸ்அப்பில், ஏரியாலாம் மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே மழை வரும்னு எதிர்பார்க்கல. அப்போ தான் வெளியே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், க்ளவுடெல்லாம் டார்க்காக இருக்குது, சூப்பராக இருக்குன்ட்டு. பட் திருப்பி 2 minutes உள்ளே போய்ட்டு வரதுக்குள்ள செம்ம மழை. இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று. அந்தளவுக்கு இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். நைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி எல்லோரும் ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சென்னையே ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி மார்னிங்லேருந்து அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போது கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வெளியே போய்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் ஆஃபீஸ்லேயே இருக்கோம், பட் வெளியே இந்த வெயிலில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். எங்கள் ஆஃபீஸ் நம்ம இந்த உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.